மமரர்க்காக புறமிசையே முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. திரளான கூட்டத்தை பார்க்கும் பொழுது 83 வயது 13 வயதாக மாறிவிட்டது. நான் இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. அதிலே முதலில் கார்மழை பெய்தது, அப்புறம் ராஜபாளையத்திலிருந்து கவிதா மழை பெய்தது, அதுக்கப்புறம் மெல்பர்ன்ல இருந்து ஒரு டாக்டர் மலை, அப்படியே குற்றால குறவஞ்சி முக்கூடர் பள்ளு திருக்குறள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் முன்னால சமையலில் மட்டும்தான் சக்தி மசாலா மணக்குமா, தமிழ் அரங்கத்திலும் மணக்கும் என்று துரைசாமி ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இப்ப யாரை பாராட்டுறது? மேடையிலே வீற்றிருக்கின்ற மெல்லிய பூங்காற்றுக்கள் இவர்களை பாராட்டுவதா? இல்லை. எல்லோரும் போய்விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இல்லை இல்லை, நாங்கள் இருக்கிறோம், தமிழ் கேட்காமல் போக மாட்டோம் என்று கீழே இத்தனை பேர் வந்து உட்கார்ந்திருக்கிறார்களே, இவர்களை பாராட்டுவதா? அற்புதமாக பேசிய கவிதா அம்மையாரை பாராட்டுவதா? ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள் இங்கே இப்படி ஒரு பண்பையும் ஒழுக்கத்தையும் இத்தனை ஆண்டுகளாக உண்டாக்கி தந்திருக்கிறாரே, அவரை பாராட்டுவதா? யாரையும் பாராட்டவில்லை, வான்மழையை பாராட்டுகிறேன். ஏன் மழை ஏன் பெய்தது தெரியுமா? கீழே இருப்பவர்கள் எல்லாம் மேடைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தினாலே மழை பெய்தது. வான்மழைக்கு என்னுடைய வணக்கங்கள். அம்மா, திருக்குறள்ல 2வது அதிகாரமே மழை தானே, வான்மழை தானே, வான் சிறப்பு தானே. சாக்ரட்டிஸை சிறையில் போட்டாங்க. நாளைக்கு காலையில் நஞ்சு கொடுக்க போறாங்க. அவர் சிறையில் கிடக்கிறார். அடுத்த அறையிலிருந்து ஒருத்தன் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், அருமையான பாட்டு. சாக்ரட்டிஸ் கேட்கிறார், இன்னொரு முறை பாடுன்னார். பாடினான். 3வது முறை பாடுன்னார். பாடினான். 4வது முறையும் பாடு. ஏன்யா, நீ தான் நாளைக்கு சாக போற, என்னத்துக்கு இந்த பாட்டை இத்தனை முறை கேட்கிறேன்? சாக்ரட்டிஸ் சொன்னார், சாவதற்கு முன்னால் நான் இன்னும் கொஞ்சம் அறிவாளியாக சாவதற்கு நினைக்கிறேன். அறிவு கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டு போகக்கூடாது, உணவு கொடுக்கக்கூடிய இடத்தை விட்டு போகலாம். புரியுதா புரியலையா? அறிவு கொடுக்கக்கூடிய புத்தகங்களை 250 கடைகளில் வைத்து வாருங்கள், அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள், அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று ஈரோட்டிலே மக்கள் சிந்தனை பேரவை ஒரு பெரிய அமைப்பை உருவாக்குமானால் அதற்கு போகாமல் இருக்கக்கூடாது. சாப்பிட்ற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் 3 மணி நேரத்துக்கு தாங்குமா? அப்புறம் அவ்வளவுதான், போகலைன்னா அது மேற்கொண்டு கஷ்டம். அறிவு 7 ஜென்மத்துக்கும் போகாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. அதனாலே அறிவை நாடி வந்திருக்கக்கூடிய இந்த பேரவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் திருவடிகளையும் வணங்கி என் தலைப்புக்குள் போகிறேன். ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா? இந்த கடிகாரம் அநியாயமாக ஓட போகுது, அதுதான் கவலை. இந்த கூட்டத்தை பார்த்தா நாளைக்கு காலையில் வரைக்கும் பேசலாம் போல இருக்கு. ஸ்டாலின் குணசேகரன் விடமாட்டார். நெய்த நூலும் நெய்யாத நூலும். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஒரு பெரியவர் ஒரு காரில் வர்றார். என்ன பெரியவர், அவருக்கு அப்போ வயசு 38 தான். 38 வயசு. ஆனால் உண்மையில் பெரியவர், வயதில் இளையவர். 38 வயசு. ஒரு காரில் உட்கார்ந்துருக்கார்.
அவரு கூட ஒரு 7-8 பேர் காரில், பெரிய கார் உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட் அடைச்சி விட்டேன். நமன சமுத்திரம் கேட் அடைச்சி விட்டேன். கேட்ட அடைச்சேன், கேட்காமலே அடைச்சி விட்டேன். அடைச்சாச்சு. இவர் மாட்டிக்கிட்டார். இனிமேல் ரயில் போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இது அந்த கேட்டுக்காரனுக்கும் அங்கே வெள்ளரிக்காய் விற்கிறவனுக்கும் ஒப்பந்தம். இந்த பெரியவர் உட்கார்ந்திருந்தாரே, 38 வயசு, கீழே இறங்கினார். ஒரு கடைக்கு போனார். கடையில் வெள்ளரிக்காய் வியாபாரம். ஒரு அம்மா விற்றுக்கிட்டு இருக்காங்க. போனாரா, ஒரு 15 வெள்ளரிக்காய் எடுத்தார். அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பெரிய மனுஷன் கார்லேருந்து இறங்கி வரார். 15-16 வெள்ளரிக்காய் கொண்டு வந்து காரில் இருக்க அத்தனை பேருக்கும் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. வெயிலுக்கு வெள்ளரிக்காய் அவ்வளவு நல்லது. சாப்பிட்டாங்க. இவர் வந்தார். பணம் கொடுக்கணுமா இல்லையா? பைக்குள்ள கையை விட்டார். 1947 நான் சொல்ற நிகழ்ச்சி 1947. எத்தனை வருஷம் ஆச்சு கற்பனை பண்ணுங்க. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. வந்தார், கையை உள்ள விட்டார். 100 ரூபாய் எடுத்தார். அந்த அம்மாட்ட கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. சாமி, எல்லாம் 8 அணா தான். 8 அணானா 50 பைசா சார். 8 அணானா 50 பைசா. எல்லாம் 8 அணா தான். 100 ரூபா கொடுத்தா நான் சில்லறைக்கு எங்கே போவேன்? நீயே வச்சுக்க அம்மா. அவளுக்கு உலகமே சுத்திருச்சு. என்னடா 50 பைசாவுக்கு ஒரு மனுஷன் 100 ரூபா நோட்டை கொடுத்து விட்டு நீயே வச்சுக்கோன்ட்டாரே. அவ்வளவுதான். எந்திரிச்சா. இருந்த வெள்ளரிக்காய் எடுத்தா. வந்தவன் போனவன், பஸ்ஸில் உட்கார்ந்திருந்தவன், காரில் இருந்தவன், அத்தனை பேருக்கும் வாரி வழங்கிட்டான். வீட்டுக்காரன் வந்தான். என்னடி எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கற? மச்சான், அந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல காருக்குள்ள, அவர் 8 அணாவுக்கு வெள்ளரிக்காய் வாங்கினார். 100 ரூபா கொடுத்தாரு. அவர் கொடுத்த 100 ரூபாயை தொட்டனா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எனக்கு தோணி போச்சு. அதனால எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இந்த காருக்குள்ளேருந்து இறங்கி வந்தாரே, 100 ரூபா நோட்டை கொடுத்தாரே, 50 பைசாவுக்கு 100 ரூபா நோட்டை கொடுத்து விட்டு நீயே வச்சுக்கன்னு சொன்னாரே, அவர் யார் தெரியுமா? காரைக்குடியில் கல்லூரியை கட்டிய அழகப்பர் என்ற வள்ளல். நீங்க வள்ளல்களை பார்த்தது இல்லையா? இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. கோடிக்கணக்கில் எல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்ற பொழுது இந்த கோடிங்கிற வார்த்தை எனக்கு பட்டுது. அதனால தான் இந்த செய்தி முதல்ல வந்தது. வாசுப மாணிக்கனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டாக்டர் வாசுப மாணிக்கனார் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். காரைக்குடியில் 1955-56 முதல் பல ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக திகழ்ந்தவர். திருக்குறளுக்கு அருமையான விளக்கம் வள்ளுவம் என்ற நூலை எழுதியவர். இந்த அழகப்ப வள்ளல் இறந்த போது அவர் ஒரு நூல் எழுதினார். நெய்யாத நூல் எழுதினார். அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? கொடை விளக்கு. ரொம்ப பேர் கொடையை கொண்டாந்து இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது கொடை விளக்கு, அது கொடை விளக்கு. எழுதினாரா? கொடை விளக்கில் சொன்னார், கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழிச்செல்வன். எந்த வள்ளலாவது தான் இருந்த வீட்டை கொடுத்திருக்காரா? பாரி வள்ளல் கூட கடைசி வரைக்கும் பரம்பு மலையை கொடுக்கல. கபிலர் சொல்கிறார், யானும் பாரியும் பரம்பும் உளமே. சொந்த வீட்டை கொடுக்கல. அழகப்பா கடைசி காலத்தில் இறக்க போகிற போது 1957 சென்னையில் படுத்திருக்கிற போது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியை வந்து கேட்ட பொழுது வாரி கொடுத்தார். அது சரி, அவர்களுடைய கல்லூரி பெண்கள் கல்லூரி காரைக்குடியில், அந்த கல்லூரியினுடைய முதல்வர் வந்து பெண்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு சொன்ன பொழுது கோட்டையூரில் அவருக்கு
இருந்த சொந்த வீட்டை, பாட்டனார் கட்டிய வீட்டை அப்படியே எழுதி கொடுத்து விட்டு சாகிற பொழுது பாப்பராக ஒரு பைசா கூட தன் கணக்கில் இல்லாமல், ஒரு வீடு கூட இல்லாமல் இறந்து போனார். அப்படி இறந்து போன ஒரே வள்ளல் டாக்டர் அழகப்பா. அதை பாடினார் வாசுப. கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன், குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. வெள்ளி விளக்க பார்த்தா அவர் ஞாபகம் வரணும். எனக்கு இன்னைக்கு அவரை நினைக்கிற பொழுது, ஐயாவை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், வாசுப மாணிக்கனாருக்கும் வள்ளல் அழகப்பாவுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சார் சம்பந்தம் கேட்குறீங்களா? வாசுப மாணிக்கனார் அங்கே அழகப்பா கல்லூரியில் தமிழ்துறை தலைவர். நான் அழகப்பா கல்லூரியில் PUC பல்கலைக்கழக முன்னிலை வகுப்பு, ப்ரீ யூனிவர்சிட்டி 1959 பல்கலைக்கழக முன்னிலை வகுப்பு. ஒரு கவிதை போட்டி நடத்தினாங்க. நானும் கவிதை போட்டியில் கலந்துக்கிட்டேன். தேசிகன்னு ஒரு பெருங்கவிஞர், பேராசிரியர், அவர் தான் அப்போ அதுக்கு நீதிபதி. தேசிகன் யார் தெரியுமா? தா பாண்டியனுக்கு ஆசிரியர். நம்ம கம்யூனிஸ்ட் தா பாண்டியன் தெரியுமா? தா பொண்ணு தெரியுமா? இவங்கெல்லாம் காரைக்குடியில் இருந்தவர்கள். இவங்க ஆசிரியர் தேசிகன். அவர் தான் அதுக்கு நீதிபதி. தீர்ப்பு கொடுத்தார். எல்லா கவிதையையும் பார்த்துட்டேன். 2 கவிதை நல்லா இருக்கு, பரிசு கொடுக்கலாம். வாசுப மாணிக்கனார் சிக்கனம், ஒரு கவிதைக்குத்தான் பரிசு கொடுப்பேன். சக்தி மசாலா இருந்திருந்தா இன்னொரு பக்கம் பரிசு கிடைச்சிருக்கும். ஒருத்தருக்குத்தான் பரிசு கொடுப்பேன்ட்டார். இப்போ என்ன பண்ணுறது? தேசிகனார் சொல்கிறார், ஒன்று MA பையன், ஒன்று PUC பையன், 2 நல்லா இருக்கு. சரி, ஒன்று செய். MA பையனுக்கு பரிசை கொடு, PUC பையனை என்னை வந்து பார்க்க சொல்லு. MA பையனுக்கு பரிசு கிடைச்சிது. PUC பையன் இவரை போய் பார்த்தான். நீ யாரு என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டார். கலைக்கழகம்னு ஒன்று வச்சிருக்கேன், அங்கே வா, தமிழ் படி, தமிழ் கட்டுரை எழுது, தமிழ் கவிதை எழுது, அரை மணி நேரம் தமிழில் சொற்பொழிவு பண்ணு அப்படின்னு 4 ஆண்டுகள் அந்த PUC பையனை திருத்தி செம்மையாக்கி வெறும் கல்லை தெய்வ சிற்பமாக்கினார். அவருக்கு பெயர் டாக்டர் வாசுப மாணிக்கனார். அந்த கல் தான் இப்பொழுது ஈரோட்டிலே உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறது. 3 வருஷம் ஆச்சு. 1962 வாசுப மாணிக்கனார் முன்னால் உட்கார்ந்துருக்கார். நான் அவருக்கு முன்னால் நிற்கிறேன். உட்கார்றா. உட்கார்ந்தேன். இந்த 2 பாட்டையும் பாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. 2 பாட்டு எழுதியிருக்கார். என்னங்க ஐயா, எதுக்கு? நான் தமிழ் காதல் அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணேன். தமிழ் காதல், ட்ரீட்மெண்ட் ஆஃப் லவ் இன் சங்கம் லிட்ரேச்சர், அதான் அவருடைய PhD. அந்த காலத்தில் ஆங்கிலத்திலையும் எழுதணும், தமிழ்லையும் எழுதணும். ஒரு தீசிஸ் எழுதிட்டார். இப்போ அது நூலாக வருது. அதை யாருக்காவது சமர்ப்பணம் பண்ணணும். யாருக்கு பண்ணலாம்? சங்க இலக்கியத்தை பூரா தேடி கண்டுபிடிச்சவர் ஒரு புண்ணியவான். எல்லா இடத்துக்கும் ஓடியவர், 80 ஆண்டும் இடையாமல் ஓடியவர். அப்படிப்பட்டவர் உவே சாமிநாதையர். அவருக்கு நான் இந்த நூலை சமர்ப்பணமாக்கப் போகிறேன் சொன்னது டாக்டர் வாசுப மாணிக்கனார். இந்த சாமிநாதையரை பற்றி ஒன்று சொல்லிப்படுறேன். செட்டி நாட்டில் ஒரு மிதிலைப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த காலத்தில் மிதிலை வச்சிருக்காங்க, மிதிலைப்பட்டி. மிதிலைப்பட்டியில் கவிராயர் வீட்டில் நிறைய தமிழ் ஏடு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உவே சாமிநாதையருக்கு 80 வயசு. அங்கே போயிட்டார். தமிழ் ஏடு இல்லை, கிடைக்குதே. கவிராயரை கேட்கிறார், உங்கள் வீட்டில் நிறைய தமிழ் ஏடு இருந்ததா?
இருக்குன்னார். எங்கே இருக்கு? அந்த பரன்ல கிடக்கு. பரன்னா தெரியுமா? மேலே இருக்கும். நீங்க ஏணி மரம் வச்சுத்தான் ஏறணும், வாசப்படிகள்லாம் கிடையாது. உங்க மாடி இல்லை, பரன். நான் ஏறுறேன்ட்டாரு. 80 வயசு சாமிநாத ஐயர். மேலே ஏறி பார்க்குறாரு. இவர்கிட்ட கேட்டாரு, ஆமாம் அந்த ஏட்டையெல்லாம் பரன்ல எப்போ போட்டீங்க? இந்த வீடு கட்டுற போது போட்டோம். வீடு கட்டுற போதா? வீடு எப்போ கட்டுனீங்க? 55 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பரன்ல யார் ஏறினா? நீங்க தான் ஏறுறீங்க. எப்படி இருக்கு? 80 வயசு, தள்ளாத வயசு. ஏறிட்டாருங்க. மேலே பார்த்தா ஒரே தூசி, நூலாம்படை, அப்படியே தள்ளுறார். ஏடு, அத்தனை ஏடு கிடக்கு. எனக்கு சிலப்பதிகார ஏடு வேணும். ஒரு இடத்துக்கு போனேன். அந்த கடங்காரன் ஒரு ஏட்டை கொடுத்தேன். அதில் சிறப்பதிகாரம்னு இருக்கு. கோவிலவன், கர்ணகி கூத்து, அதை ஏடா போட்டிருக்காங்க. இது அல்ல இளங்கோவடிகளுடைய நூல். நான் சிலப்பதிகாரத்தை தேடுகிறேன், ஏடு கிடைக்குமா என்று தவிக்கிறேன். மேலே ஏறினாரா, தூசி எல்லாம் தட்டினாரா, இந்த ஊறுகாயில் உப்பு வைக்கிற மாதிரி மூக்கெல்லாம் தூசி அடைச்சிடா, அதை பற்றி கவலையே கிடையாது. ஏட்டை எடுத்து ஒன்னொன்னா தட்டி பார்த்துக்கிட்டே இருந்தார். மணிமேகலை ஏடு கிடைச்சது. மணிமேகலை ஏடு கிடைச்சது. ஆகா, மணிமேகலை ஏடு கிடைச்சது. நினைக்கிறதுக்கும் ஒரு கருந்தேள் தொடையில போடுறதுக்கும் சரியா இருக்கு. தேள் 55 வருஷமா காத்து கிடந்திருக்கு. ஒரு தமிழ் ஆசிரியர் தொடையில போடணும்னு போட்டுருச்சு. பூபே சாமிநாத ஐயர் எழுதுகிறார், மணிமேகலை கிடைத்த மகிழ்ச்சியினால் கருந்தேள் கொட்டிய துக்கம் காணாமல் போய்விட்டது. இந்த கைதட்டு சாமிநாத ஐயருக்கு ஐயா, சத்தியமா எனக்கு இல்லை. எப்படிப்பட்டவர்? அப்படிப்பட்டவர் சாமிநாத ஐயர். அவருக்கு சமர்ப்பணம். நான் 2 பாட்டு எழுதியிருக்கேன், நீ ஒரு தரம் படிச்சு பாரு. நான் பிகாம் 3rd இயர் படிக்கிறேன். நான் படித்ததெல்லாம் அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், மெர்கன்டைல் லா, ஐந்தொகையும் வியாபார கணக்கும் இங்கே அடுக்கடுக்காய் ஏடுகளும் பேங்கு ரொக்கம் முந்திய நாள் போட்ட முதல் எடுப்பு வட்டி முன் செலுத்தும் செலவுகளை படித்ததல்லால் செந்தமிழை ஒருபோதும் படித்திடாத சிறியவன். நான் படித்தது போரா பிகாம். அவர் எங்கிட்ட 2 பாட்டை கொடுத்து இந்த 2 பாட்டையும் படியினார். நான் அந்த 2 பாட்டையும் படித்தேன். அப்பத்தான் நெய்யாத நூலை கண்டுபிடிச்சேன். எங்க சார் சொல்லி இருக்கு நெய்யாத நூல்? நான் சொல்றதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இந்த நிகழ்ச்சிகள் அவ்வளவு உண்மை. 2 பாட்டு, அருமையான பாட்டு. எனக்கு ஒரு கெட்ட வழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? நல்ல பாட்டு கிடைச்சா அப்பவே பாடம் பண்ணிவிடுவேன். நல்லா இருக்கேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன், ராத்திரி தூக்கம் வரலையா, ஒரு 10 பாட்டை நான் பாடு படிச்சுக்கிட்டு இருப்பேன். நல்ல சந்தோஷமா இருக்கும். 1958 எங்க அப்பா எனக்கு 2 புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. 2 புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று சக்தி பதிப்பு பாரதி கவிதைகள் 1.5 ரூபா. 2 மர்ரே ராஜம் பதிப்பு திருவாசகம் 1 ரூபா. மொத்தம் 2.5 ரூபா. எனக்கு என் தம்பிக்கும், அவர் ஒரு IAS ஆஃபீஸர், இப்போ ரிட்டையர்டு. எங்கள் 2 பேருக்கும் கட்டளை என்ன தெரியுமா? சாயங்காலத்துக்கு உட்கார்ந்து பாரதி பாட்டை படிக்கணும். ராத்திரி விளக்கேற்றி வச்சதுக்கு அப்புறம் திருவாசகம் தினம் படிக்கணும். படித்தோம். பாரதி பாட்டு பாதிக்கு மேலே பாடம். திருவாசகம் 658 பாட்டில் 400 சொச்சம் பாட்டு பாடம். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். அந்த புத்தகம்தான் இன்றைக்கு எங்களை காப்பாற்றி இருக்கிறது. மறக்காதீங்க. சோறு போடுற இடத்துக்கு போகாம இருக்கலாம், ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு போகாம இருக்கக்கூடாது. இருங்க. அவர் பாட்டு எழுதுறார். பார் காத்தார் 1000 பேர், பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர், பாலர்க்காக மார்காத்தார் 1000 பேர், வாழ்ந்த நாட்டில் மனங்காத்த தமிழ்த்தாய் என் உரிமையெல்லாம் என் உடைமையெல்லாம் யார் காப்பார் என கேட்க ஒருவன் அம்மா யான் காப்பேன் என எழுந்தான் சாமிநாதன்.
பார் காத்தார் 1000 பேர். ராஜாக்கள் எத்தனையோ பேர் உலகத்தை காப்பாற்றினார்கள். பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர். உழவர்கள் நமக்காக பயிரை காப்பாற்றினார்கள். உழவர்கள் காலை சேற்றில் வைக்காவிட்டால் நாம் கையை சோற்றில் வைக்க முடியாது. பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர். பாலர்க்காக மார் காத்தார் 1000 பேர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆண்கள் 8 உறுப்பும் படுறாப்புல தரையில் விழுந்து கும்பிடணும். பெண்கள் 5 உறுப்பு படுறாப்புல தான் கும்பிடணும். இதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேரு. வடமொழியிலே அதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர். பெண்ணுடைய மார்பு தரையில் படுமானால் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது சிக்கல் உண்டாகும். அதனால மார்பு தரையில் படக்கூடாது. 2 முழங்கால், 2 கை, தலை. அப்போ அவர்கள் காப்பாற்றினார்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று எழுதுகிறார். பார் காத்தார் 1000 பேர். பசித்தவர்க்கு பயிர் காத்தார் 1000 பேர். பாலர்க்காக மார் காத்தார் 1000 பேர். வாழ்ந்த நாட்டில் தமிழ்த்தாய் பார்த்தாளா, என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு நாதி இல்லையா? மனங்காத்த தமிழ்த்தாய், இத்தனை காலமா பொறுத்து கிடந்த தமிழ்த்தாய், மனங்காத்த தமிழ்த்தாய், என் உடைமை எல்லாம் யார் காப்பார் என கேட்க ஒருவன் அம்மா யான் காப்பேன் என எழுந்தான் சாமிநாதன். நீர் காத்த தமிழகத்தார் நெஞ்சினுள்ளான், நிலை காத்த இமயத்தின் நெற்றி மேலான், பொய்யாத தமிழ் குமரியின்ற சாமி. சாமிநாத ஐயர் அதுக்கு பாட்டு போடுறார். எண்சீர் விருத்தவங்க இலக்கணத்தில் ஒரு தப்பு கிடையாது, சுத்தம். நேர எழுதின வசனம், மடக்கி எழுதின பாட்டுன்னு இன்னைக்கு கெட்டு போனமே, இப்படி கிடையாது. பாட்டு எப்படி ஆரம்பிக்குது? பொய்யாத தமிழ் குமரி, தமிழ் குமரி ஈன்ற சாமி. குமரிக்கு பிள்ளை தமிழ் குமரி தானே. எத்தனை நூல் கிடைச்சாலும் குமரி தானே அவ. என்ன கிடைச்சாலும் எவ்வளவு இருந்தாலும் அண்ட கோடிகளெல்லாம் பெற்ற பின்னாலும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. என்ன பாட்டு? 2வது பாட்டு. பொய்யாத தமிழ் குமரி என்ற சாமி, போகாத புகழ் கண்ணி மணந்த நாத. புகழ் போகாது, பொருள் போயிரும். ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில் திருக்குறள். புகழ் போகாது. பொய்யாத தமிழ் குமரி என்ற சாமி, போகாத புகழ் கண்ணி மணந்த நாத. செய்யாத மொழித்தொண்டு செய்த ஐய, சிறுகாத நெஞ்சத்தே வணங்குஞ்செம்மல். நாங்கள் எல்லாம் உன்னை வழிபடுகிறோம். எதுக்கு? எய்யாத திருவடியால். எத்தனை ஊருக்கு நடந்தே 80 ஆண்டும் இளையாத உள்ளத்தால். எங்கும் சென்றே நெய்யாத தொன்னூல்கள். எல்லா இடத்திலையும் போய் நெய்யாத நூல்களை நெய்து வைத்தாயே. நெய்யாத நூல்னா என்ன? இந்த சட்டை, இந்த வேஷ்டி. ஐயா பளிச்சுன்னு உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா? இதெல்லாம் நெய்த நூல். அவர் மனசுக்குள்ள இருந்து பேசினார்ல, அது நெய்யாத நூல். நெய்த நூலுக்கு அழிவு உண்டு, நெய்யாத நூலுக்கு அழிவு கிடையாது ஐயா. நெய்யாத தொன்னூல்கள் நெய்து வைத்த நீங்காத தமிழ்க்கு உயிராய் நின்றாய் வாழி. இதான் பாட்டு. எங்கிட்ட கொடுத்தார் 1962. என்ன கேட்கிறார்? ஏன்பா இந்த கடைசி வரி எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அதை திருத்திடுவோமா? நான் வெறும் பையன், அவர் பெரிய மேதை. என்ன சார் இந்த கடைசி வரி என்ன? நெய்யாத தொன்னூல்கள் நெய்து வைத்த. அது நல்லா இருக்கு, தொடாதீங்க. நான் பின்னால் ஈரோட்டில் பேசணும். நெய்யாத தொன்னூல்கள் நெய்து வைத்த நீங்காத தமிழ்க்கு உயிராய் நின்றாய் வாடி. ஐயா இதை இப்படி போட்டா என்ன? எப்படிப்பா? நீங்காத தமிழ்க்கு உயிரே நின் தாழ் வாழ்க. நின்றாய் வாழ்க தேவிலியா, நின் தாழ் வாழ்க தேவிலியா. நேரம் பார்த்து தாழ் பறக்குது, புரியுதா? எது தேவில? நின்றாய் வாழ்க தேவிலியா, நின் தாழ் வாழ்க தேவிலியா. ஐயா எனக்கு என்னமோ அந்த நின் தாழ் வாழ்க நல்லா இருக்கு. ஏண்டா
தாளுனா முயற்சின்னு அர்த்தம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னார் திருவள்ளுவர். சாமிநாதையருடைய முயற்சி வாழ்க. சாமிநாதையர் மாதிரி எல்லாரும் தமிழ் நூலை எடுத்து தேடி கொண்டு வந்தார் நமக்கு இன்னும் எத்தனை தமிழ் நூல் கிடைக்குமோ? தமிழ் பெருமை யாருக்கு தெரியும் தெரியுமா? தண்ணீருக்கு தெரியும். நீர் அறியும் தமிழ் பெருமை நெருப்பறியும். வேற யாருக்கு தெரியும்? நெருப்புல போனது கொஞ்சம், நீரில் போனது கொஞ்சம். நீர் அறியும் யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர் மதுரை மூதூர். நீர் அறியும் நெருப்பறியும் கரையானும் அறியும். தமிழன்தான் அறிய மாட்டான். அந்த தமிழன் அறிய வேண்டும் என்பதற்காக ஒருவர் 12 ஆண்டுகளாக ஈரோட்டிலே தவம் கிடக்கிறார். அந்த தவத்துக்கு ஸ்டாலின் குணசேகரனுக்கு வாழ்த்துக்கள். நெய்யாத தொன்னூல்னா என்ன? இது நெய்த நூல், அது செய்த நூல். சரிதானே? இப்போ சுருக்கமா 4 செய்தி. நெய்த நூலும் நெய்யாத நூலும். முதலாவது செய்தி, ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். நல்ல அக்கறையான பையன், ஒழுங்கான பையன், படிச்சுக்கிட்டே இருந்தான். எய்த்த வீட்டில் ஒரு அழகான பொண்ணு அங்கேருந்து வந்துடுச்சு. சலங்க கலீர் கலீர் கலீர். இந்த பையன் படித்தான். என்ன இருந்தாலும் மனசை இழுக்குமா இல்லையா? இழுத்துச்சு. படிச்சுட்டேன். கீழே வச்சேன். பார்த்தேன். அந்த பொண்ணு இவனை பார்த்தது. புரியுதா? அந்த பொண்ணு இந்த புடவைய அப்படி லேசா ஒதுக்கி விட்டுது. புடவை நெய்த நூலா நெய்யாத நூலா? நல்லா பதில் சொல்றீங்க. காலேஜில் பயலுக கூட இப்படி பதில் சொல்ல மாட்டாங்க. நெய்த நூல். புடவைய அந்த பொண்ணு லேசா அப்படி ஒதுக்கி விட்டுச்சான். இந்த பைய அவளோட குடும்பமே நடத்தி விட்டானா. இந்த காட்சி யார் பாடினது? பாரதிதாசன். பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. பாடம் படித்துத்தான் நிமிர்ந்திருக்கான். பாதியில் விட்டுட்டு போகல பையன், கெட்டிக்கார பையன். பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி. ஆடை திருத்தி நின்றாள் அவள்தான், அவன் 1000 ஏடு திருப்புகின்றான். அவன் அதுக்குள்ள ஏடு திருப்பிட்டான். அவளோட கல்யாணம் பண்ணி புள்ள பத்து முடிச்சுட்டான். பாரதிதாசே. அந்த ஆடை போய்விட்டது. இந்த ஆடை இன்னைக்கு வரைக்கும் ஈரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க, நெய்த நூல் சிறப்பா நெய்யாத நூல் சிறப்பா? ஒன்று. ரெண்டாவது ஒரு 4 விஷயம் தான் சொல்ல போறேன். முடியலைன்னா அதுக்குள்ள முடிச்சிருவேன். 4 விஷயம். ஔவையார் அருமையா சொன்னாங்க. 7 வள்ளல்கள் என்ன பண்ணனாங்கன்னு எனக்கு கூட சுத்தமாக தெரியாது. நான் காமர்ஸ் தானே படித்தேன். அதனால ஒரு மன்னிப்பு உண்டு. நல்ல இங்கே பாருங்க, அம்மாவும் காமர்ஸா. இன்னைக்கு என்ன எல்லாம் காமர்ஸுக்கு சீட்டு போட்டிருக்கீங்க. பரவாயில்லையாடு அப்பா, சந்தோஷம். ஔவையார் பாரி வள்ளல் ஔவையாரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சான். நல்ல சாப்பாடு போட்டான், பாதுகாத்தான். ஔவையார் தான் ஊர் ஊராக சுத்துற ஆளா. பாரி நான் புறப்பட்டு போகிறேன். பாட்டி நீ புறப்படக்கூடாது, இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நாள் இரு. நவில் தோறும் நூல் தயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நூலை படிக்க 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 மகிழ்ச்சியாக இருக்கும். சான்றோர்கள் தொடர்பு பழக 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 இன்பமாயிருக்கும். பாட்டி நீ போயிடாதே. இல்லைப்பா நான் போகணும். இல்லை போகாது. முடியாதப்பா நான் போயிடுவேன். சரி. பாரிக்கு கவலை. பாட்டி கையில் ஒரு மூட்டை. மூட்டையில் என்ன? நல்வழி, மூதுரை எல்லாம் அவ்வளவுதான் மூட்டை. தூக்கிக்கிட்டு பாட்டி போயிட்டா. பாதி வழி போனான். குதிரையில் ஒருத்தன் வந்தான். மூட்டையை பறிச்சுக்கிட்டு போயிட்டான். பாட்டிக்கு வந்தது கோபம். பாரியின் நாட்டில் திருட்டா. திரும்பிட்டான். பாரி வள்ளர் சமஸ்தானத்துக்கு வந்துட்டான். பாரி நிமிந்து பார்க்கிறேன். உன்னுடைய நாட்டில் திருட்டா? இது என்ன? என் கையில் இருந்த மூட்டையை ஒருவன் பறித்து கொண்டு போய்விட்டான். பாரி வள்ளல் சிரிக்கிறார். பாட்டி
பறிச்ச மூட்டை இந்த இருக்கு. என்ன பறித்தவன் நான் தான். ஏன் பறிச்சேன்? நீங்க கொஞ்ச காலம் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க முகத்தை இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். புரியுதா? ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது, பழையனூர்னு ஒரு ஊர், காரின்னு ஒரு வள்ளல் வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஔவையார் போன உடனே, பாட்டி இங்கே வா, இந்தா களை கொட்டு, நீயும் 2 களை எடுன்னு. உரிமை இருந்த தனியை அப்படி சொல்லுவேன், உரிமை இல்லைன்னு கண்டவனை சொல்லுவான். உரிமையோடு சொன்னான். பாட்டிக்கு சந்தோஷம். களை எடுத்தா 2 பேரும் போய் கையை கழுவிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பாடு மிக நன்றாக இனித்தது. உளைச்சல்ல சாப்பிட்ருக்காங்க. 2 சேரநாட்டு ராஜா மேடையில் உட்கார்ந்துருக்கான். அரண்மனை சுற்றி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சேரே கிடையாது. ஔவையார் உள்ளே போகிறான். இப்போ ஆஸ்தானத்தில் சேர் கிடையாது. சேரமான் என்ன தெரியுமா பண்ணா? அரியணையில் எந்திரிச்சான். பாட்டி இங்கே வா, என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கோ. அரியணையில் யார் உட்காரலாம்? ராஜா தானையா உட்காரலாம். வாராயோ நானா? 3 விஷயம் சொல்லிட்டேனா நினப்பு வச்சுங்க. வயசாயிடுச்சு. பாட்டி நடந்து போயிட்டே இருக்கா. ஒரு காட்டு வழி, மழை பெய்யுது, பசிக்குது. ஒரு குடிசை மாதிரி ஒரு இடம். உள்ளே போயிட்டான். கதவை தட்டுறா. கதவு தட்டுன உடனே அதுவாக திறந்துக்குது. அப்படி குடிசை. உள்ளே போனால் 2 பெண்கள். பாட்டி என்னன்னாங்க. வந்தேன், ரொம்ப குளிருது, நடுக்குது. பாட்டி இந்தாங்கோ. ஒரு பொண்ணு தாவணி போட்டிருந்தா, வேற துணி கிடையாது. தாவணியை எடுத்தா, தலையை தோட்டுங்க. பாட்டி தலையை தோட்டிச்சு. மேலெல்லாம் தொடச்சாச்சு. கூழ் கொண்டாந்து கொடுத்தது. குடிச்சா. 4 வரி பாட்டு எழுதுனா. பாரி அன்றைக்கு தன்னுடைய மூட்டையை பறித்து கொண்டு போனானே, அதுவும் காரி களைக்கொட்டை கொடுத்து எனக்கு சமம் என்று நிரூபித்தானே, அதுவும் சேரமான் வாராயோ என்று அழைத்து என்னை அரியணையில் அமர்த்தினானே, அதுவும் இந்த பொண்ணு கொடுத்த நீல தாவணிக்கு நேர். பாரி பறித்த பரியும் பழையனூர் காரி அளித்த களை கொட்டும் சேரமான் வாராயோ என்றழைத்த வார்த்தையும் இம்மூன்றும் நீலச் சிற்றாடைக்கு நேர். நீலச்சிற்றாடை நெய்த நூலா நெய்யாத நூலா? நெய்த நூல். இன்னைக்கு நீலச்சிற்றாடை இருக்கா இல்லையா? போயிடுச்சு. இந்த நெய்யாத நூல் 4 வரி இன்னைக்கு இருந்து ஈரோட்டில் பாரி மகளிரை நினைக்கிறோம். அந்த 2 பொண்ணு யார் தெரியுமா? என்ன சாலமன் பாப்பையா ஞாபகத்துக்கு வர்றாரா? அங்கவை சங்கவை. அதுக்கப்புறம்தான் திருக்கோவலூர் மலையமானுக்கு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. நெய்த ஆடை போய்விட்டது, நெய்யாத நூல் இன்னைக்கும் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அற்புதமான கவிதை. நான் கண்ணதாசன் கூட 15 வருஷம் பழகியிருக்கேன். என் பேருக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கார், என்னை பற்றியும் எழுதியிருக்கார். ஆனால் பட்டுக்கோட்டையோட பழகினதில்லை. வறுமை, அநியாய வறுமை. ஒரு கல்யாணத்துக்கு போகணும். ஒரே ஒரு வேட்டி, 4 முழ வேட்டி. கல்யாணத்துக்கு 8 முழ வேட்டி கட்டிக்கிட்டு போகிறது. வீட்டுக்கு வந்தால் 4 முழ வேட்டி கட்டிக்கிறது. இருக்கதே ஒரு 4 முழ வேட்டி. கல்யாணத்துக்கு போகணும். எடுத்தார், விரிச்சார். நடுவில் கிழிஞ்சிருக்கு. ஓரத்தில் கிழிஞ்சாலாவது கிழிச்சு விட்டு கட்டிக்கலாம். நடுவில் பெருசாக ஒரு மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவே போட்டிருக்கு. எப்படி இருக்கான்? கட்டிக்க போக முடியுமா? உடனே கையெடுத்து எடுத்தார். ஓரங்கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம், ஓரங்கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம், நடுவே கிழிஞ்சிதடி நாகரத்தினமே.
நடுவே கிழிஞ்சிதடி நாகரத்தினமே, அதுவும் 4 முழ வேட்டியடி நாகரத்தினமே. 8 முழ வேட்டியா இருந்தாலாவது கிழிஞ்ச பக்கத்தை உள்ள வச்சு இன்னொரு பக்கத்தை வெளியில வச்சு கட்டிக்கலாம். ஒரே ஒரு 4 முழ வேட்டி ஓரம் கிழிஞ்சாலும் ஒட்டு போட்டு கட்டிடலாம். நடுவே கிழிஞ்சதடி நாகரத்தினமே, அதுவும் 4 முழ வேட்டியடி கனகரத்தினமே. இந்த நெய்யாத நூல் நின்றுச்சு, அந்த வேட்டி காணாம போயிடுச்சு. பிசி கணேசன்னு ஒரு எழுத்தாளர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிஞர் அண்ணாட்ட போய் கேட்கிறார், எனக்கு தமிழ் சொல்லாட்சி வேண்டும். தமிழ் சொல்லாட்சி. கண்ட இடத்துல கண்ட வார்த்தையை போடக்கூடாது. எங்க பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் பழம்பேர் இலக்கணர் தொல்காப்பியரும்பார். இலக்கணம் எழுதியவர்னா நீண்டு போகுதான் இலக்கணர். அப்படியெல்லாம் புதுசு புதுசா வார்த்தையை உண்டாக்குவார். மூடனுக்கு பெண்பால் என்ன? மூடியா. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டியா. என்னங்க தொண்டி? திருவாடானேன்னுக்கிட்டு. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டச்சி. பாரதி, சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு, சூதிர்ப்பணயமென்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை. மூடனுக்கு பெண்பால் மூடத்தி, கயவனுக்கு பெண்பால் கயத்தி, தவத்தி. அப்படியெல்லாம் சொல்லாக்குவார். வார்த்தையை வீணா போற்றப்படாதான், மிகச் சரியாக போட வேண்டும். என்ன கேட்டார் பிசி கணேசன் அறிஞர் அண்ணாவிடத்திலே? தமிழ் சொல்லாட்சி நன்றாயிருக்க வேண்டுமானால் நான் தமிழில் எந்த நூலை படிக்க வேண்டும்? கம்பராமாயணத்தையும் திருவாசகத்தையும் படி. எழுதி வச்சுங்க, நான் சொன்னா தூக்கி எறிஞ்சிருவீங்க. கம்பராமாயணத்தையும் திருவாசகத்தையும் படி. திருவாசகத்தில் ஒரு இடம், சிவபெருமான் அங்கிருந்து குதிரையில வர்றார் மாணிக்க வாசகருக்காக. மதுரையில ரிஷப வாகனத்தில் வர்ற சிவபெருமானை முதல்ல குதிரையில வர வச்ச ஊர் எங்க மதுரை. சரிதானே? மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி. குதிரையிலே சிவபெருமான் வர்றார். ஒரு பொண்ணு மேலே இருந்து பார்க்கிறா. அம்மாட்ட இவரை பத்தி சொல்றா, ரொம்ப அழகா இருக்காரம்மா. என்ன அர்த்தம்? ரொம்ப அழகா இருக்காரம்மா. ஒவ்வொரு வரியும் அற்புதம். ஆமா, அவர் என்னடி ட்ரெஸ் போட்டிருக்காரு? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரம்மா. இதுக்கு பேரு கலிங்கம்னு பேரு. வெள்ளையா, வெள்ளை கலிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னே என்னும், பள்ளிக்குப்பாயத்தர் பாய்பரி மேற்கொண்டன் உள்ளம் கவர் வரால் அன்னே என்னும். கலிங்கம்னா வேட்டி, துண்டு, துணி. வெள்ளைன்னா ஒயிட்டு. ஆமாம், அவர் என்ன வேட்டியை கட்டி இருந்தார்? இல்லை, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கட்டி இருக்கார்ல, அது மாதிரி முழங்காலுக்கு கீழே தொங்குறாப்புல ஒரு, அதுக்கு என்னங்க பேர்? குருதாவா? என்னது குருதாவா? எனக்கு தெரியலை. இந்த முழங்காலுக்கு கீழே தொங்கும். அந்த காலத்தில் பள்ளியில், பள்ளினா சமணப்பள்ளிகள், அங்கே இருக்கவங்கள்லாம் அந்த மாதிரி கட்டி இருப்பாங்களாம். சிவபெருமான் அப்படி போட்டிருந்தாரா. அதுக்கு பேர் என்ன தெரியுமா தமிழில்? குப்பாயம். கும்மாயம் இல்லை, செட்டி நாட்டில் கும்மாயம்னு ஒரு பலகாரம் இருக்கு. சங்க இலக்கியத்தில் பாடப்பட்டது கும்மாயம். பயற்றுத்தன்மை கடாது கும்மாயம் இயற்றி என்பது அகநானூறு ஒரு பக்கம். வெள்ளை கலிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னே என்னும், பள்ளிக்குப்பாயத்தர் பாய்பரி மேற்கொண்டன் உள்ளம் கவர் வரால் அன்னே என்னும். வெள்ளையா போட்டிருக்கார், நல்லா இருக்கு. குப்பாயம் முழங்காலுக்கு கீழே தொங்குது. அம்மா, என் மனசை திருடிக்கிட்டு போயிட்டாரம்மா. பொல்லாத திருடன் யாரு தெரியுமா? கடவுள் தான். அம்மா, மற்றவனெல்லாம் உடமையை திருடுவான், இந்த ஆளு மனசை திருடி விடுவார். உள்ளங்கவர் கல்வன் தோருடைய செவியன் விட ஏறிவோர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதமில்லை தோழி.
கண்ணனுக்கும் கள்வனுக்கும் பேதமில்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. கண்ணம் வைத்து திருடி விட்ட என்ன அர்த்தம்? சுபத்திட கண்ணை வச்சு திருடினது ஒரு பக்கம், அவன் கண்ணத்தோட எங்கண்ணத்தை வச்சு மனசை திருடி விட்டான். கண்ணனுக்கும் கள்வனுக்கும் பேதமில்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி விட்ட கதைகள் பல கோடி. இன்னைக்கு அந்த குப்பாயமெல்லாம் போயிடுச்சு. ஆனால் மாணிக்கவாசகர் எழுதிய அந்த பாட்டு நெய்யாத நூல் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. சீக்கிரமாக முடிக்கிறேன். சுருக்கமாக 3 செய்தி. முதல் செய்தி, புத்தகத்தை கண்ணால் வாசிக்காதே, மனத்தால் வாசி. யார் சொன்னா? 1976 பம்பாய் தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 7-8 பெரியவங்க என்னை விட. கீவா ஜெகநாதன் வந்தார், திருச்சி ராதாகிருஷ்ணன் வந்தார், கவிஞர் அப்துல் ரஹ்மான் வந்தார். அப்துல் ரஹ்மான் அற்புதமாக சொன்னார். அந்த காலத்தில் எல்லாம் குழந்தைகளே புத்தகத்தை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில புத்தகங்கள் கெட்டு போய்விட்டன. அது கூடாது என்று நல்ல புத்தகங்களுக்காக ஒரு கண்காட்சியை பார்க்க வேண்டுமா? ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரிக்கு வாருங்கள், பார்க்கலாம். புத்தகத்தை கண்ணால் வாசிக்காதே, மனத்தால் வாசி. 2வது, கணவனும் மனைவியும் கடைக்கு போனாங்க. புடவை அவள் எடுத்த, அவளுக்கு கனமான புடவையை எடுத்து விட்டா. இவன் தூக்கி பார்க்குறான், கணக்குது. காஞ்சிபுரம் பட்டு என்னைக்கும் கனமாக இருக்கும். அந்த காலம். இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கினா கூட கட்டிக்கிட்டு குனிஞ்சா பட்டுன்னு போகுது. நல்ல கனம். இவன் கேட்டான், ஏண்டி கனமான புடவையை வாங்குறேன்? கட்டிக்க போகிறது நான் தானே, அவ துவைக்க போகிறது நான் தானே. இவன் இந்த எழுதுனாங்களா இல்லையா? இது நெய்யாத நூல், அந்த புடவை நெய்த நூல். எது நிற்கிது? லால் பகதூர் சாஸ்திரி. அவர் மனைவி பேரு லலிதா சாஸ்திரி. ஏவி மெய்யப்ப செட்டியார் டெல்லியில் ஒரு ரெக்கார்டு, கிராமபோன் ரெக்கார்டு வெளியிடுறார். அந்த காலம் 1960 62. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த நேரம் 64க்கு அப்புறம் அந்த அம்மா வெளியிட்டது. பேர் என்ன சொன்னேன்? லலிதா சாஸ்திரி. செட்டியார் என்ன பண்ணார்? அந்த காலத்தில் 20,000 ரூபாய்க்கு தங்க ஜருக போட்ட பட்டு புடவை. இன்னைக்கு பொன்னாடைன்னு சொல்லிவிட்டு வெறும் ஆடையை கொடுத்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அத்தனை கூட்டத்திலையும் இந்த பொய்யை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான். பொன்னாடை என்ன? பொன்னாடையா? ஆடைன்னு சொல்லிவிட்டு போக வேண்டியதானே, அதில் என்ன பொன்னாடை? ஆனால் அப்படி கெட்டு போயிட்டான். ஒரு அருமையான சருகை சேலை கொடுத்தாச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ராத்திரி செட்டியார் அறையில் இருக்கார். யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு வேலைக்காரன் நிற்கிறான். புடவை திரும்பிருச்சு. அந்த அம்மா எழுதியிருக்காங்க, நான் பிரதமருடைய மனைவி, எந்த அன்பளிப்பையும் ஏற்கக்கூடாது. நீங்கள் பெரியவர், அதனால் ஏற்றுக்கொண்டேன், திருப்பி அனுப்பி இருக்கிறேன், மன்னிக்கவும் லலிதா சாஸ்திரி. அந்த புடவை கிழிஞ்சு போயிருக்கான். எழுதின எழுத்து நெய்யாத நூல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நேரம் காலம் இல்லாமல் என் கருத்தை விழுங்கக்கூடிய காதலி ஒருத்தி உண்டு. அரூர் ராமநாதன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காதல்னு ஒரு பத்திரிகை அந்த காலத்தில் வந்துச்சு. ஏன்? ராஜராஜ சோழன் நாடகத்தை எழுதினது அரூர் ராமநாதன். அப்புறம்தான் அது சினிமா படமாக வந்தது. டிகேஎஸ் அந்த காலத்தில் டிகேஎஸ் சண்முகம் பகவதி எல்லாம் நடித்தது. அதெல்லாம் எங்கள் காலம். நாடகமும் நல்லா இருந்துச்சு, சினிமாவும் நல்லா இருந்துச்சு, பாட்டுகளும் நல்லா இருந்துச்சு. மகளையும் மருமகளையும் பக்கத்தில் வச்சு நல்லா கேட்டோம். இன்னைக்கு ஒரு பாட்டு, சினிமா, மகளையும் மருமகளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கேட்க வேண்டாமான்னு தோணுது. நம்ம காலம் அப்படி ஆகிப்போச்சு. இது அந்த காலம்.
என்ன சொல்ல வந்தேன்? அந்த காலத்திலே அரு ராமநாதன் அவர் எழுதினார், நேரம் காலம் இல்லாமல் என் கருத்தை விழுங்கக்கூடிய ஒரு காதலி, அவளுக்கு பெயர் புத்தகம். ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சு படுறேன். இன்னும் நிறைய செய்தி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய தகுதி இருக்கு, தெரியுமா? என்ன தகுதி? இங்க பேசுறதுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு தகுதி எனக்கு இருக்கு. என்ன? ஸ்டாலின் ஒரு மாதிரியா பார்க்கிறாரு. நான் தேவகோட்டையில் பிறந்தவன். பதிப்பாளர்களில் 10 பதிப்பாளர்கள் பிறந்த ஊர் தேவகோட்டை. நினைப்புல வச்சுங்க, வேற யாரும் பட்டியல் போட முடியாது. தமிழ் பண்ணை சின்ன அண்ணாமலை தேவகோட்டை, முல்லை பதிப்பகம் முத்தையா தேவகோட்டை, வானதி பதிப்பகம் திருநாவுக்கரசு தேவகோட்டை, அருணோதயம் அருணன் தேவகோட்டை, பாரதி பதிப்பகம் பட சிதம்பரம் தேவகோட்டை, மணிமேகலை பிரசுரம் தமிழ்வாணன் தேவகோட்டை, கவிதா பப்ளிகேஷன்ஸ் சேது சொக்கலிங்கம் தேவகோட்டை, உமா பதிப்பகம் ராமலக்ஷ்மணன் தேவகோட்டை, குமரன் பதிப்பகம் பைரவன் தேவகோட்டை, முத்து பதிப்பகம் லக்ஷ்மணன் தேவகோட்டை. 10 பதிப்பாளர்கள். ஏதாச்சும் விட்டு போனா மன்னித்து கொள்ளுங்கள். அதனாலே இந்த இடத்திலே வந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு தகுதியை கொடுத்த அந்த பதிப்பாளர்கள் 10 பேர் திருவடிகளையும் வணங்கி பாராட்டி, நேரம் 9:30 ஆகிவிட்டது, மன்னித்து கொள்ளுங்கள். இன்னும் கதை ரொம்ப இருக்கு. இந்த கலிங்கம்னு சொன்ன பாருங்க, அந்த காலத்தில் ரெட்ட புலவர்கள்னு 2 பேர். ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு கால் கிடையாது. இந்த கண்ணு தெரியாதவர் தோளில், கால் இல்லாதவர் ஏறிக்குவார். அவர் இவருக்கு காலாய் இருப்பார், இவர் அவருக்கு கண்ணாய் இருப்பார். இந்த 2 பேரும் மதுரைக்கு வந்தாங்க. பொற்றாமரையில் வேட்டியை துவைக்கிறாங்க. வேட்டி ஏகப்பட்ட கிழிசல். கண்ணதாசன் தான் அழகா சொல்லுவார், நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம்பார். நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம். கிழிசல். அந்த வேட்டியை துவைக்கிறாரு இந்த கண்ணு தெரியாதவர். இந்த கால் இல்லாதவர் மேலே உட்கார்ந்துருக்கார். இவர் கையை விட்டுட்டாரு, கண்ணு தெரியலை, வேட்டி அந்த பக்கம் போயிடுச்சு. இவர் தடவிக்கிட்டே இருக்கார். அவர் சிரிக்கிறார். உடனே ஒரு பாட்டு, அந்த காலத்தில் இம்பென்னு முன்னே 700 800 அம்பென்றால் 1000 பாட்டு வரும். அப்படியே சிரிக்கிறார். என்ன சொன்னா தெரியுமா? அந்த வேட்டியை எத்தனை காலம்தான் துவைப்பேன், துவைச்சு 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 கிழிஞ்சு போச்சு. அதான் அது நம்ம விட்டுட்டு ஓடி போயிருச்சு. அப்பிலே தோய்த்திட்டு, அப்படின்னா தண்ணி, அடுத்தடுத்து நாம் அதனை தப்பினால் தோய்த்தால் நம்மை அது தப்பாதோ. இவர் செப்பாதீர் சொல்லாதே, இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்கமாம் மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. கலிங்கம்னா வேட்டி, இந்த துணி போனா என்ன? சொக்கலிங்கம்னா கடவுள்னு ஒரு அர்த்தம், சொக்க தங்கமான வேட்டின்னு ஒரு அர்த்தம். இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்கமாம் மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை. வேட்டி கைக்கு வந்ததாக வரலாறு. போதும், இது கொசுறு. இது எல்லாம் வாங்கிட்டு ஓசி போடுவான் பாருங்க, அப்படி. ஆக நெய்த நூலும் நெய்யாத நூலும், நெய்த நூலை விட நெய்யாத நூல்கள் நம்மை திருத்தக்கூடியவை, நமக்கு வழிகாட்டக்கூடியவை. நல்ல தலைப்பில், நல்ல சான்றோர்களுக்கு நடுவிலே, நல்ல பெரியவர்கள் கூடியிருக்கிற மேடையிலே, நல்ல ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பிலே பேசக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக இறைவனுக்கு என் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு
சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பதை நினைவூட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். தாமதத்திற்கு மன்னிக்கவும்.